டிக்கெட் எல்லாம் டிக்கெட் டேய் உள்ளதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு தொங்கிக்கிட்டு இருக்க அதெல்லாம் படிக்க மாட்டீங்களா கிளாஸ்ல புக்கே படிக்க மாட்டோம் இதெல்லாம் எவன் படிப்பான் டேய் ரூல்ஸ் பிரகாரம் ஃபுட்பால்ல வருது தப்புடா we just break the rules டேய் பாத்துடா Definition of style. They don't mess around. Let me tell you, all you see was just a trailer. Ladies call me heartbreaker. For bad guys, Joe Breaker. So hold it tight for the jaw-dropping, show-stopping thriller. டிக்கெட் எடுத்துருங்க அப்புறம் ஏன் அவன் மறுபடியும் வந்திருக்கான் பாரு. ஏப்பா சரியான செல்லு கொடுக்க மாட்டேன் போ Definition of style. They don't mess around. Let me tell you, all you see was just a trailer. என்னோட தங்கச்சி பின்னாடி சுத்துறியாடா? தங்கச்சியா? என்ன தைரியம்டா உனக்கு? ஏன் கண்ணு அடியே? இவனுங்களை அடிக்கிறியா? எந்திரா. இனிமே நான் என் தங்கச்சி பின்னாடியோ இல்ல இந்த காலேஜ் காம்பவுண்ட் சுத்தி எங்கேயும் நான் உன்னை பார்க்க கூடாது. மீறி வந்த உன்னை இங்கேயே புதைச்சிடுவேன். நீ காலேஜுக்கு போமா. மறுபடியும் வந்துட்டான்டே. ஸ்ரவ்யா சார், அவன் யாருன்னே தெரியல. குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணலாமா சார்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சார், அவன் ரவுடி மாதிரி இருக்கான் சார். இட்ஸ் பெட்டர் டு கால் போலீஸ். அவன் பேரு மனோ. ஒரு டைம்ல இந்த காலேஜ் டாப்பர், என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட். ஒன்னும் ஆகுது, நான் பாத்துக்கிறேன். ஸ்ரவ்யா, என்ன உங்க அண்ணன் விட்டு அடிச்சா நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? உங்க அண்ணன் கேள்வி இன்னும் எவ்வளவு வேணும் அடிவாங்க. நான் ரெடி. உங்க அண்ணனால என்ன கொல்ல முடியுமே தவிர என் காதலை கொல்ல முடியாது. என் காதல் அவ்வளவு ஈஸியா அழியாது ஸ்ராவியா. என்னதான் இருந்தாலும் மனுஷங்க சாவங்களே தவிர காதல் சாவாது. நீயும் என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ என் கண்ணில் ஏற்பட்ட காதல் இப்போ உன் கண்ணில் எனக்கு தெரியுது.
மறைக்கணும்னு நினைக்காத. யூ மே ஹைட் யுவர் ஃபீலிங்ஸ் பட் யுவர் ஐஸ் cannot. ஐ லவ் யூ ஸ்ராவ்யா. மனோ, சாரி சார். ஸ்டூபிட், கண்ணு தெரியலையா உனக்கு? சாரி மேம். சாரி சார், தெரியாம நடந்துருச்சு. கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. அரியா ஓகே? ம். சுற்றுச்சா மனோ? ம். மனோ, ம். என் அண்ணா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி சொன்னேன். என்ன சொன்ன? எனக்கு மனோவை ரொம்ப பிடிக்கும் அண்ணா. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நான் மனோவை தான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உனக்கு ஓகேல? அட, இப்ப எதுக்காக நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என் அண்ணா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி என் அண்ணா ஒன்னும் மோசமானவர் இல்ல. நானா என் அண்ணாக்கு உயிரு. நான் அவரை ஒத்துக்க வைக்கிறேன். அட, இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாத. உன்னை எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸ்ராவ்யா, என்னது இது? அது கிஸ் சீக்ஸ்ல. என்ன? வாட்ஸ் ராங் இன் திஸ் பேபி? எப்படியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனா? மனு, என்னாச்சு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனா? லவ் பண்றேன்னு சொன்னல. இப்ப ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. பிரேக்கப். மனு, யூ ஜோக்கிங். ஜோக்கெல்லாம் இல்ல. நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது. உன்னோட யோசனைக்கும் என்னோட யோசனைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. செட் ஆகாது. பிரேக்கப். மனு, என்ன பேசுற? மனு, what the hell? என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? மனு! சிதனா, அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்லண்ணா. உயிரோட வந்துருவாள. கியூர் பண்ண முடியல. சொல்லுண்ணா. விட்டுடா. ஏன்னா இப்படிலாம் சொல்ற? இந்த பணம் பத்தலன்னா சொல்லு, இன்னும் வேணாலும் வாங்கிட்டு வரேன். அவளை எப்படியாவது காப்பாத்துனா. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேற ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறேன். முதல்ல அவ சாகிறதுக்கு டியூமர் இருந்தா தானே? இல்லையா? டேய், ஐஷா உயிரோட இருப்பாளாண்டா. மனு, என் மேல உனக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். ஆனா என்ன நீ இவ்வளவு காதலிக்கிறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? உனக்கு நிஜமாவே டியூமர் இருக்குன்னு உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? எப்படி ஏமாத்த மனசு வந்தது? எதுக்காக இதெல்லாம் பண்ண? பணத்துக்காக தானே? இந்த பணத்துக்காக தானே? எடுத்துக்கோ. வாவ். ஹலோ மிஸ்டர் மோஸ்ட் சின்சியர் அண்ட் சீரியஸ் லவர். இது ஏமாத்துறதுனா அப்போ நீ பண்ணதெல்லாம் என்னது? காதலுங்கிற பேர்ல ஒருத்தவங்களை ஏமாத்துறது எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஏமாத்துனா எப்படி வலிக்கும்னு உனக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து இந்த பிளான் பண்ண. உண்மையில நீ மனுஷன் தானா? பேசிட்டு இருக்கும் போதே நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. உண்மையை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லையா உனக்கு? ஒன்ன சொல்லி ஒண்ணும் இல்ல. உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு உன் பேரண்ட்ஸ் தான் திட்டணும். நீங்க அவனை பத்தி தெரியாம பேசுறீங்க. இன்னும் என்ன தெரியணும்? காதலன்ற பேர்ல பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கான்ல. ஆமா, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ யாரு? எனக்கு தான் தெரியும். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் இப்படி ஆனது காரணமே நான் தான். அவன் வாழ்க்கை இப்படி நாசமா போனதே என்னால தான். நான் தான். ஒரு காலத்துல மனம் எப்படி இருப்பான் தெரியுமா?